வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழில் எச்சரிக்கை பட காட்சிப்படுத்தல்கள் இன்றி புகையிலை விற்பவருக்கு கடும் தண்டம். யாழில் சுகாதார எச்சரிக்கை பட காட்சிப்படுத்தல்கள் இன்றி சிகரெட் உள்ளிட்ட புகையிலை சார் பொருட்களை விற்பவருக்கு தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ் தெள்ளிப்பளையில் உள்ள வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவருக்கு இவ்வாறு தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெள்ளிப்பளை பொது சுகாதார பரிசோதகர் கடம்பரூபன் நேற்று வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தாக்கல் செய்த வழக்கின் அடிப்படையில் தண்டம் விதிக்கப்பட்டதுடன் இனி இவ்வாறான குற்ற செயலை செய்ய வேண்டாம் என எச்சரிக்கையும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்டுள்ளது. புகைத்தல் எதிர்ப்பு வாரம் கடைபிடிக்கப்படும் இவ்வாரத்தில் புகையிலை சார் பொருட்கள் தொடர்பான தொடர் சோதனைகளில் தெள்ளிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி மருத்துவர் பரா நந்தகுமார் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது தொடர் எச்சரிக்கைகளை மீறி 21 வயதிற்குட்பட்டோருக்கு புகையிலை விற்பனை செய்வோர் மற்றும் 80 வீதம் சுகாதார எச்சரிக்கையின்றி தனித்தனியாக சிகரெட், பீடி, சுருட்டு, புகையிலை துண்டு விற்பனை செய்யும் சில வர்த்தக நிறுவனங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு வர்த்தக நிலையத்திற்கு தண்டம் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வேறு சிலவற்றிற்கு விசாரணைக்கு திகதியிடப்பட்டுள்ளது. அதே நேரம் பல வர்த்தக நிறுவனங்கள் சமூகத்தின் நன்மை கருதி புற்றுநோயின் கொடுமைகளை யாரும் அனுபவிக்க கூடாது எனும் சிந்தனையோடும் பாடசாலை மாணவர் உள்ளிட்ட இளையோர் புகையிலை சார் பொருட்களுக்கு அடிமையாகி கல்வியையும் இளமைக்கால வாழ்வையும் தொலைக்கும் அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விருப்பத்தோடும் புகையிலை சார் பொருட்களின் விற்பனையை தெள்ளிப்பளையில் முற்றாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும். யுத்த காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்கு ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என பிபில் ரத்நாயக்க தெரிவித்தார். ஆவணங்களை உறுதிப்படுத்தாவிடின் அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும். அதற்கு பொது நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். யுத்த காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்ட நடவடிக்கைகளினூடாக போலீஸ் திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த தங்க நகைகள் யுத்த காலத்தின் போது வடக்கு மாகாணத்தில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த தங்க நகைகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அறிக்கை பெற்றுக் கொள்வது அவசியமாகும். அறிக்கை கிடைத்த பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்க நகைகளின் ஒரு தொகையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையும் வைப்பிலிடப்படும். வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு பற்றுவதற்கான வாய்ப்பளிக்கப்படும் என்றும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். கொள்கலன்களில் வந்த விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அர்ஜுனா எம்பி. கடந்த காலங்களில் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது. அர்ஜுனாவின் கருத்து அடிப்படையற்றது மற்றும் தவறானது என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா தெரிவித்தார். அண்மையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சர்ச்சைக்குரிய 300 கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமானவை. அந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களே இருந்துள்ளன. 2009ற்கு முன்னர் பிரபாகரன் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொருட்கள் தாய்லாந்தில் இருந்ததாகவும் அவையே தற்போது நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். இவ்வாறு நாடாளுமன்றத்தில் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வெளியிட்ட கருத்துக்கள் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் விமானம் இந்தோனேஷியாவில் அவசரமாக தரையிறக்கம். கட்டுநாயக்கவிலிருந்து மாலை சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானம் UL-306 தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேஷியாவில் மேடன் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இந்தோனேஷிய தொழில்நுட்ப குழு விமானத்தை பரிசோதித்த பின்னர் குறைபாட்டை சரி செய்ய சில மணி நேரம் ஆகும் என தெரிவித்ததால் பயணிகளை ஓட்டல் அறைகளில் தங்க வைக்க இலங்கை அதிகாரிகள் முடிவு செய்தனர். எனினும் இந்தோனேஷிய அதிகாரிகள் பயணிகளை ஓட்டல்களில் தங்க அனுமதிக்க மறுத்ததால் நெருக்கடி ஏற்பட்டது. பின்னர் இலங்கை தூதரின் தலையீட்டால் பிரச்சினை தீர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானத்தை பரிசோதிக்க இன்று காலை ஜகார்த்தாவுக்கு இலங்கை தொழில்நுட்ப குழு ஒன்று புறப்பட்டது. கோளாறுக்கு உள்ளான விமானத்தில் இருந்த பயணிகளை மீண்டும் அனுப்புவதற்காக இன்று மதியம் 1:45 மணிக்கு மற்றொரு விமானம் புறப்பட உள்ளது. ஜூன் 16 நடக்கப் போகும் முக்கிய
சம்பவம். எந்த ஒரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாத கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஆரம்ப அமர்வுகளுக்கான திகதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி கொழும்பு மாநகர சபையின் முதல் அமர்வு 2024 ஜூன் 16 முற்பகல் 9:30 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கட்சிக்கும் முழுமையான பெரும்பான்மை கிடைக்காததால் அந்த சபையை யார் கட்டுப்படுத்துவார்கள் என்ற கேள்வி தீவிர அரசியல் ஊடாக மாறியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்தை கைப்பற்றப் போவதாக அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி உட்பட பிற எதிர்க்கட்சி குழுக்களின் ஆதரவுடன் பெரும்பான்மை கூட்டணியை அமைப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஒரு நிலையான நிர்வாகத்தை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு குழுவையும் ஆதரிக்க ஐக்கிய தேசிய கட்சி விருப்பம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் புதிய முதல்வரை தேர்ந்தெடுப்பதில் இடம்பெறும் வெளிப்படைத்தன்மை குறித்து சிவில் சமூக குழுக்கள் சந்தேகத்தை எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.